அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளுடைய ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் யூடியூப் சேனலில் +2 மாணவர்களுக்கு அடுத்து என்ன படிப்பது, கரியர் சூஸ் பண்ணுறது எப்படி, அவங்களுடைய கரியர் பார்த்த எதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சில வீடியோக்கள் சொல்லிகிட்டே இருக்கிறோம். இன்னொரு ஸ்ட்ரீம்லைன் வந்து மெடிக்கல் பார்ட். ஓகே, இது ரெண்டில் தான் நம்ம வந்து ரொம்ப நான் வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். இன்றைக்கி அந்த டாப்பிக்கில் இந்த +2 மாணவர்கள் ஒரு கெரியர் பார்த்து செலக்ட் பண்ணணும். அந்த கெரியர் பார்த்துக்கு செலக்ட் பண்ணும்போது சில ஆஸ்பெக்டில் நிறைய வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய ஸ்கில்லை பாருங்கள், டேலண்ட்டை பாருங்கள், பேரண்டோட எக்ஸ்பெக்டேஷன் பாருங்கள், அரசு கல்லூரிகளை படிப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துங்க, அங்கே இருக்கிற கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸை ஃபேஸ் பண்ணுங்கள், நீட் எக்ஸாம் எழுதணும், ஜேஇ எக்ஸாம் எழுதணும், கியூட் எக்ஸாம் எழுதணும், எல்லாத்தையுமே அப்பியர் ஆகணும். தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியா முழுவதும் இருக்கிற அரசு கல்லூரிகளை தேடி போகணும். ஏன்னா வெளி மாநிலத்தில் படிக்கிற மாணவர் இங்கே வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸில் படிக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. அவங்களுக்கு ஒரு % ஆஃப் சீட்ஸ் வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க, அதுக்கு ஒரு கவுன்சிலிங் நடத்துகிறாங்க, அதை பேஸ் பண்ணி அவங்க சீட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் இங்கேருந்து மும்பையில் இருக்கிற கல்லூரி, நார்த்தில் டெல்லியில் இருக்கிற அரசு கல்லூரிகளுக்கும் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியும் போய் படிக்கணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்காக பிரத்யேகமாகவே நம்ம நிறைய ஸ்காலர்ஷிப் ரிலேட்டடான நிறைய வந்து வெப்சைட்டில் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். நம்மளோட சேனலோடைய அஃபீஷியல் வெப்சைட்டு svpeducation.com அப்படின்ற ஒரு வெப்சைட்டு. அதை முடிஞ்சால் நான் வரப்போகிற வீடியோலலாம் கொடுக்குறோம். அதை நீங்கள் போய் உட்காந்து பாருங்கள், தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுங்க. தேவையான இன்ஃபர்மேஷன் இதில் வரணும் சார், இல்லை டேட்டா தவறாக இருக்குது, எங்களுடைய பார்வைக்கு ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் நீங்கள் அதை வந்து ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். ஏன்னா இருக்கிற ஒர்க்கில் கண்டிப்பாக என்னால் ஃபோன் கால் அட்டன் பண்ண முடியுமா, ரெஸ்பாண்ட் பண்ண முடியும், பட் நீங்கள் ஒரு மெசேஜ் போடுங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுங்க, ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுங்கள். அப்போனா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ ஐ கேன் சம் ஸ்பேஸ் ஃபார் கிரியேட்டிங் யுவர் ஆன்சர். உங்களுக்கு ஒரு ஆன்சர் நான் ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த ஆன்சர் இமீடியட்டாக என்னால் சொல்லிட முடியும். ஸோ பல்வேறு வேலைகள்னால என்னால் ஃபோன் கால் எடுக்க முடியுமான்னு தெரியல, எடுக்க முடியாது. ஆனால் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் என்னால் ப்ராப்பராக ரிப்ளை பண்ண முடியும். கண்டிப்பாக எவ்வளோ சீக்கிரம் பார்த்து நல்லா ரிப்ளை பண்ண முடியும், ரிப்ளை பண்ணிடுவேன். ரைட். ஸோ தட் கோ ஃபார்தர். இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னா, டிசைன் ஃபீல்டில் நான் ஒரு பேஷனேட்டாக இருக்கிறேங்க சார், ஒரு பிடிச்சிருக்கு, ஒரு எமோஷனலி நான் வந்து டிசைன் பார்ட் வந்து ரொம்ப விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற +2 மாணவர்கள் 4 விதமான குரூப்பில் தான் மேஜராக படிக்கிறாங்க. ஃபஸ்ட் குரூப், செகண்ட் குரூப், தேர்ட் குரூப், ஃபைனல் குரூப். ரைட். தேர்ட் குரூப் வேறு காமர்ஸ் குரூப், அப்படி 4 குரூப் வச்சுக்கலாம். 4 குரூப் மாணவர்களுமே டிசைன் அப்படின்றது அது ஒரு ஆர்ட்ன்றது காமர்ஸ் குரூப் படித்தவருக்கும் டிசைனோடைய கேப்பபிலிட்டி இருக்கும், ஃபஸ்ட் குரூப் படித்தவங்களுக்கு இருக்கும். ஏன் சார் ஃபஸ்ட் குரூப் படித்தவங்க தான் ஆர்கிடெக்சர் போய் படிக்க முடியுமா, ஃபஸ்ட் குரூப் படித்தவங்க தான் நான் வந்து ஒரு டிசைனிங் ரிலேட்டடான கோர்சஸ் படிக்க முடியுமா சார்? ஆனால் நான் ஒரு காமர்ஸ் குரூப்பில் இருக்கிறேன். இங்கே இருக்கிற 65% வந்து காமர்ஸ் குரூப், பியாண்ட் த சயின்ஸ் குரூப். ஸோ அவங்களுடைய பார்ட்டில் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்லை. எம்பிபிஎஸ் டார்கெட் பண்ணுறோம், இன்ஜினியரிங் டார்கெட் பண்ணுறோம், வாட் அபவுட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். இல்லை அந்த மாணவர்கள் வெளிவருவதற்கான, இல்லை அந்த மாணவர்கள் ஐடி கம்பெனிக்கு போகிறதுக்கான ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு தெரியல. பட் உங்களுக்கு ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்குது, ஒரு பொருளை பார்த்தா எனக்கு யோசிக்க தோணுது, இல்லை அதை பார்த்து என்னால் வரைய தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்ட்னா நீங்கள் டிசைன் ரிலேட்டடான படிப்பு படிக்கிறது உண்மையாலுமே நல்லது. டிசைன்றது அது ஒரு ஸ்கில்லு, அது ஒரு மிகப்பெரிய கலை. அந்த கலை வந்து சாதாரணமாக வந்துடாது. உங்களுக்கு வருது அப்படின்னா இந்த ரிலேட்டடான கோர்ஸை எடுத்து படிங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் பொறுத்து நாட்டான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். பல லாஸ்ட் இயருக்கு முந்தின வருஷம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் அல்ல 2 டைம் தான் எக்ஸாம் நடத்துவாங்க. இப்போலாம் வாரம் எக்ஸாம் நடத்துவாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணணும். பட் பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் வெரி ஹைலி ப்ரொஃபஷனல் கோர்ஸு. ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் நிறைய காலேஜஸ் இருக்கிறாங்க. ஈவன் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக நாட்டா எக்ஸாம் எழுதணும். கவர்மெண்ட் இல்லையே ஏசிடி கேம்பஸில் படிக்கணும்னாலும் கூட நீங்கள் நாட்டா எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் எடுத்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணி அப்ளை பண்ணி உள்ளே வரணும். அதுக்கான ஃபர்தர் ப்ரொசீஜர் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதை படிப்பதற்கான முயற்சிகள், அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் பாருங்கள். ரைட். அதே போல் பேச்சுலர் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி, அது பார்த்திங்கன்னா பிஇயில் ஃபேஷன் டெக்னாலஜின்ற ஒரு கோர்ஸ் இருக்குது. அப்புறம் பேச்சுலர் ஆஃப் டிசைன், இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷன் டிசைன், லெதர், டெக்ஸ்டைலு, இது மாதிரி நிறைய டிசைன் ரிலேட்டடான கோர்சஸ்லாம் இருக்குது. ஒவ்வொரு கோர்சஸ் பற்றி வேணுன்னா கூட நான் உங்களுக்கு கொடுக்குறேன், சரிங்களா? ஏன்னா ஃபேஷன் கம்யூனிகேஷன் ஒரு டிசைன் இருக்குது, அக்சசரி டிசைன் ஒரு கோர்ஸ் இருக்குது. ஏன்னா அக்சசரி டிசைன்னா இப்போ நார்மலாக ஒரு வீட்லேயே நம்ம எந்த பொருளை பார்த்தாலும் அழகாக இருந்தால் பார்ப்போம், அழகாக இருந்தால் நம்ம கண் ஆட்டோமேட்டிக்காக போகும் இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ ஃபேஷன் டிசைன் எந்த ஒரு இதுவுமே அழகாக பார்த்தோம்னா நம்மளுடைய பார்வை போகும். அந்த மாதிரி ஒவ்வொரு கான்செப்ட்லையுமே ஒரு கோர்ஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற கோர்ஸு. லெதர் டிசைன், டெக்ஸ்டைல் டிசைன், ஃபேஷன் இண்டஸ்ட்ரீஸ், இன்டீரியர் டிசைன், கம்யூனிகேஷன் டிசைன், அப்புறம் இண்டஸ்ட்ரியல் டிசைன், இன்டீரியர், இதெல்லாம் டிசைன்ஸ் ரிலேட்டடாகவே உங்களுக்கு ஒரு ஸ்கில் கிடைக்கும். இது வந்து +2ல் என்ன குரூப் படித்தாலும் படிக்கலாம்.
நீங்கள் ப்ளஸ் டூவில் ஒரு காமர்ஸ் குரூப் படிச்சிருக்கீங்க சார், நான் டிசைன் ஃபீல்டுக்குள்ளே வரணும்னு ஆசைப்படுறேன், தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அதற்கான முயற்சிகளும் அதற்கான சிறந்த கல்லூரிகளை தேர்ந்தெடுத்தும் நம்மளால் அவங்களுக்கு ரெஃபர் பண்ண முடியும். அதற்கான எக்ஸ்க்ளூசிவ் காலேஜஸே இருக்கிறாங்க. சரி, நிறைய கொலாபரேட்டிவ் ப்ரோக்ராம்லாம் வச்சுருக்காங்க. டிசைன் உங்களுக்கு இருக்கா, அந்த கேப்பபிலிட்டி செக் பண்ணி பாருங்கள். எங்கே டிராயிங் போடாலும் நான் போய் பார்த்துருவேன் சார் அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்களா, க்ரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்கா, கண்டிப்பாக இந்த ரிலேட்டட் கோர்சஸ் எடுங்க. அதே போல் டிப்ளமா கோர்சஸும் இன்டீரியர் டிசைன்லாம் இருக்குது. ஸோ டிசைன்றது இந்த இந்த வீடியோக்குள்ளே எல்லாத்தையும் கவர் பண்ணிப்பேன் எனக்கு தெரியல, பட் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருக்க மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல். இருந்தாலும் டிசைன்றது உங்களுக்குள்ளே அது பிளட்லேயே கலந்துருக்கு, இல்லை இனிமேலும் எனக்கு நான் உருவாக்கிப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக போங்க. ஏன்னா இன்றைக்கி கார்டனிங்கு, வீட்டில் இன்டீரியரு, போகிற இடம், வர இடம், ஆஃபீஸு, எதை பார்த்தாலுமே அழகாக இருந்தால் நம்ம பார்க்குறோம். ஸோ அங்கே ஒரு டிசைன், ஒரு இன்னோவேட்டிவ், ஒரு ஐடியாலஜி, க்ரியேட்டிவிட்டி, இது இப்படி பார்த்தா தான் நல்லா இருக்குது. ஒரு 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 மூவி எடுத்துக்கோங்களேன், மீடியாவில் ஒரு மூவியில் ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும், ஒரு மூவியோட பேக்ரவுண்டாக இருக்கட்டும், ஒரு சாங்ஸோட பேக்ரவுண்டாக இருக்கட்டும், எல்லாமே த க்ரியேட்டிவிட்டி. ஒரு டைரக்டர் மட்டும் தான் டிசைன் பண்ணுறாரா கிடையாது, அவருடைய இன்னோவேட்டிவ், அது அவருடைய நாலேஜ். அதையே ப்ரொஃபஷனல் படித்து போனீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய கொட்டி கிடக்கு. அந்த படிப்பில் உங்களுடைய ஆர்வத்தையும் உங்களுடைய திறமையும் தான் இங்கே சோதிக்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு மிகச்சிறந்த படிப்பாக நான் பார்க்கிறேன். கண்டிப்பாக இந்த படிப்பை பற்றி மேலும் தகவல்கள் தேவைப்படும் போது தொடர்பு கொண்டு கேளுங்க. நம்மளால் என்ன உதவி பண்ண முடியுமோ, என்ன சிறந்த கல்லூரிகளை நம்ம அடையாளப்படுத்தி அவர்களை உள்ளே அனுமதிக்க ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோலையும் ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வரலாம்.